ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 21/7/2022 ஆடி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் மதியம் 2 மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னே பரணி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்கள். இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் குரு பகவான் மீன ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த குரு பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் தேய்பிறையில் வருகின்ற அஷ்டமி திதி நடப்பில் இருக்கின்ற நாள். எப்பொழுதுமே இந்த தேய்பிறை அஷ்டமி திதி என்பது பைரவ பெருமானை வழிபடுவதற்கு மிக உகந்த திதியாக வழங்கப்படுகின்றது. பொதுவாகவே அஷ்டமி திதி என்பது நம்முடைய துன்பங்கள் அனைத்து விதமான வகைகளிலும், அதாவது துன்பங்கள் எல்லா மனிதர்களை இவ்வுலகில் பார்க்க வேண்டும் என்பது அரிதான ஒன்று என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோய் தொந்தரவுகளாக இருக்கலாம், எதிரி தொல்லைகளாக இருக்கலாம், இந்த பில்லி சூன்யம் ஏவல் எந்த விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள என்னால் முடியவில்லை, இறைவனே துணை அப்படின்னு சரணாகதி அடைவதற்கு இன்றைய தினம் பைரவ பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் கூறி நீங்கள் நிவர்த்தியினை பெற்றுக்கொள்ளலாம். அதிலும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை மதியம் வரையிலும் அஸ்வினி நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாள். இது குரு கேது சேர்க்கையினை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு கேது சேர்க்கை என்பது கடனை வாங்குவதற்கு மிக சிறப்பான ஒரு சேர்க்கை. அதுவும் கௌரவக்கடன் அப்படின்னு பேருங்க. இந்த குருகேது சேர்க்கைக்கு என்ன பேருங்க? கௌரவக்கடன் அப்படின்னு பேருங்க. இந்த கௌரவக்கடன் எப்படி வரும்? நம்ம போயிட்டு கந்து வட்டிக்கு வாங்காமல், மீட்டர் வட்டிக்கு வாங்காமல், பேங்க்கில் லோன் போட்டு, ஹவுசிங் லோன், எஜுகேஷ்னல் லோன், அப்படி அந்த மாதிரி லோன்ஸ்லாம் வாங்கிறதுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள் 12 ராசி நேயர்களுமே. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வங்கியில் கடன் வாங்குவதற்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு சிறப்பான நாள். இது ஒரு விஷயம். அதே போல் இன்றைய தினம் பைரவர் வழிபாடுன்னு சொன்னேன். மீள முடியாத பெருங்கடனில் சிக்கியிருப்பவர்களுக்கு இந்த குருகேது சேர்க்கைக்கு பெருங்கடன் சேர்க்கைன்னு ஒரு பேர் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாருங்க, ஜிகே ஐயா. கேலயோகம்னா ஒன்றும் இல்லையா, கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து நம்மளை கடங்காரனாக்கிற யோகத்துக்கு பேர் கேலயோகம் அப்படின்னு அவர் வேடிக்கையாக அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அந்த மாதிரி இந்த குருகேது சேர்க்கை அப்படிங்கிறது பெருங்கடனில் சிக்கியவர்களை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. ஆக யாரெல்லாம் கடன் தொந்தரவுகளில் அதிக அளவு சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த கடன் சுமைகள் அனைத்தும் விலக வேண்டும் என வேண்டிக் கொள்வதற்கு இந்த நாள் அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேச ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் 2 சிறப்புகள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகள் கிட்டக்கூடிய நாள். அதே போல் சுப விரயங்கள், அதாவது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவோ குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காகவோ சுப விரயங்களை செய்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருட்சேர்க்கைகளை செய்யலாம். அதே போல் ஒரு சிலர் கடன் வாங்கி இன்றைய தினம் புதிய முதலீடுகளை தொழில் சார்ந்து செய்வீர்கள். அதற்கும் இந்த நாள் உறுதுணையான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் சுப விரயங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் சிறு கடன் வாங்கி புதிய முதலீடுகளை செய்வதற்கும் மேன்மையான நாள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல ஏற்றமான நாளாக அமைகின்றது. தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நாள். பொருளாதார ரீதியாக உயர்வுகளை காண்பீர்கள். ஆக தொழில் வியாபார அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தன வரவுதனை ஏற்படுத்த போகின்ற நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் போட்ட முதலீடுகளுக்கான நல் பயன்களை இன்றைய தினம் அடைவீர்கள். ஆரோக்கிய தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படப் போகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பாக்கிகள் கூட வந்து வசூலாகப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள்.
ஆக இந்த நாள் தொட்டதெல்லாம் துலங்குகின்ற மிக சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நன்மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்முறையில் வேலை வாய்ப்புகளை வழங்குவது மாதிரியான நாள். அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். அதே போல் வேலையில் உடன் வேலை செய்பவர்களால் சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அல்லது வேலையில் அசௌகரியத்தை நீங்கள் உணர்ந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் வேலை வாய்ப்புகளில் நல்ல மேன்மையையும் பெற்று முதன்மை இடத்தையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நன்மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியமெல்லாம் துலங்குகின்ற நாள். இன்றைய தினம் தொலைதூர பயணங்களை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்து சிறு சிறு நல்ல அறிவு கிடைக்கின்ற அற்புதமான நாள். உயர்கல்வி நல்ல மேன்மையடையும். வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்களும் கிடைக்கின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நன்மேன்மைகளை வழங்குவது மாதிரியான ஒரு நாள். வரவுகள் கையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வரவுகளை தாண்டிய செலவுகள் இருக்கும். ஆனால் முடிந்தவரை அது சுப செலவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறைந்தபட்ச அளவு சிம்ம ராசி நேயர்களுக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகளும் உண்டு. ஆக ஆரோக்கியத்திலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வதும் புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். வரன் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய நீண்ட தூர பயணங்களுக்கு இன்றைய தினம் ஒரு விடை கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கின்ற சிறு சிறு தொந்தரவுகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் விடை கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் நன்மேன்மைகளை மட்டுமே வழங்குகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சிறப்பான மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாள். வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடன் அமைப்புகள் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த அளவு வங்கிகள்லையும் கடன் கொடுப்பார்கள். ஆக தாராளமாக கடன் கேட்கின்ற இடங்களில் வந்து சேரும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலும் சற்று தொந்தரவுகள் மேலோங்கி இருப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனவரவு சற்றே அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொட்ட காரியமெல்லாம் துலங்குகின்ற நாள். உங்கள் குழந்தை பாக்கிய அமைப்புகளெல்லாம் முன்னேறுகின்ற சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. படிப்பிலும் நல்ல மேன்மைகள் ஏற்படும். அதே போல் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். வியாபார தொழில் அமைப்புகளில் லாபங்கள் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் வரவேண்டி இருந்த பாக்கிகளும் வசூலாகிவிடும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஆபரண சேர்க்கையிலும் ஆடை சேர்க்கையிலும் அதிக கவனங்களை செலுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் தொழில் சார்ந்து முதலீடுகளை செய்வீர்கள். ஒரு சிலர் வங்கிகளில் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதில் சற்று ஆர்வம் காட்டுகின்ற நாள். ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருட்களினுடைய தரத்தை மட்டும் 1க்கு 2 முறை பரிசோதித்து வாங்கினால் போதுமானது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வீண் அலைச்சல்களும் சிறு சிறு பயணங்களும் பிரயாணங்களும் ஏற்படுகின்ற நாள். அதே போல சற்று விரயங்களும் கூடுதலாகவே காணப்படும். தேவையானவற்றிற்கு மட்டும் நீங்கள் பயணங்களை மேற்கொண்டால் போதுமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சொத்து பத்துக்களை விற்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீர்கள் என்றால் அவற்றை எளிமையாக விற்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். சில உதவிகளும் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். கும்ப ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல வரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாகவும் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பாக்கிகளை வசூலித்து கொடுப்பது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே உங்களுடைய பைசா என்று சொல்லக்கூடிய பண மதிப்பு உங்களுடைய கையில் உயர்ந்த வண்ணம் காணப்படும். தொழில் வியாபார அமைப்புகளில் நல்ல லாபங்களை எல்லாம் அடைவது மாதிரியான சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்ட காரியம் துலங்கும். எதிலும் மன திருப்தியான நற்பலன்களை மட்டுமே அனுபவிப்பீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேலை வாய்ப்புகள் தேடி வந்து கிடைக்கின்ற நாள்.
வேலையில் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். எதிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் தோன்றும். அதே போல இன்றைய தினம் சற்று மனக்குழப்பங்கள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் மனக்குழப்பத்தோடு எந்த ஒரு தனித்த முடிவுகளையும் எடுக்காமல் ஒரு நல்ல வழிகாட்டியோ அல்லது நட்பு வட்டாரங்களோடு ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பது சிறப்பு. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் சற்று நிதானத்தையும் கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.